கரூரில் காரப்பொரி ரொம்ப ஃபேமஸுங்க. ஆரோக்கியமான உணவு கூட. இன்றைக்கி அதை தான் வந்து செய்ய போகிறேங்க. கட்டு ரெடியா? ஆட்கள் ரெடியா? ஏன்னா இதெல்லாம் உடனே சாப்பிடணும். உடம்புல நல்லா அந்த நம்ம ரத்தம் விடுற பொருள்லாம் மொத்தம் போட்டாங்க. அது தவிர்த்து வந்து இந்த கிரன்ச்சான ஐட்டம்லாம் போட்டாங்க பாரு. இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தட்டை வடை, இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கணும். அது அதோட சாப்பிடும்போது வந்து வேற லெவலில் இருக்குது. செம மாசம். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல நிக்கிறோம் பார்த்தோம்னா கரூர்லங்க. கரூர்ல சார்குடியிலையா நிக்கிறாரு. இப்போ சேலம் எல்லாம் போனோம்னு வைங்களேன், தட்டோட ரொம்ப ஃபேமஸ். அதே போல தான் கரூரில் காரப்பொரி ரொம்ப ஃபேமஸுங்க. ஆரோக்கியமான உணவு கூட. இன்றைக்கி அதை தான் வந்து செய்ய போகிறேங்க. இதில் பார்த்தோம்னா பார்க்குறதுக்கே ஒரு நல்ல சூப்பர் வண்ணமாக இருக்கும். அதில் சேர்க்கக்கூடிய ஒரு சட்னி, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பெஷலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு காரப்பொரி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பர்மிஷன் கேட்டிருக்கேன். இது அங்கேயா பயந்துட்டாரு. நான் இன்னொன்று பரமசி கேட்டுக்கிறேன். இல்லை, இது வந்து நம்ம எந்த ஊர் போனாலும் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய செடி கொடி நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். அதே போல தான் அதிகமாக என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை. நான் விவசாயி தானா? ஆமாங்க, அவர் விவசாயி தான். அவர் மண்ணை தவிர்த்து வேறு எதுவுமே அது வரைக்கும் முளைச்சதில்லை. கிளாஸ் நிறைய கிடக்கும். வேப்ப மரம் இருக்குது சுற்றி வந்து அதெல்லாம் விவசாயத்தில் இது வேப்ப மரம்லாம் விவசாயத்தில் வந்துச்சா? அதாவது நம்ம ஊரில் வேப்ப மரம் அதெல்லாம் எதுக்கு? இல்லை விவசாயம் தானே. நான் எதுக்கு இந்த மாவட்டத்தில் இந்த ஊரில் மட்டும் முருங்கை வந்து அதிக அளவில் அறுவடை பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. இந்த ஆரம்பம்னா நம்ம இந்த மாதிரி தண்ணி, அதாவது வானம் பார்த்த பூமினா அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் வளர்க்குறாங்க. இங்கே வந்து நெல் பயிர், கரும்பு ஒரு இதோ போட முடியாது. அதனால் போட முடியாது. ஏன்னா அதனுடைய மண்ணோட வளமும் அதுதான். தம்பி, முருங்கைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி விடலாம்? முருங்கையா? முருங்கை நாட்டு முருங்கா, காட்டு முருங்கா? எந்த முருங்கையா இருந்தா என்ன? எந்த முருங்கையா இருந்தா என்ன? நம்மளுக்கு எப்போ வந்து அப்போ விட வேண்டியதான். அப்படியா? ஆமா தம்பி, எத்தனை நாளைக்கு இருக்கா முருங்கை தண்ணி விடணும்? 2 நாளைக்கு இருக்க விடும். 2 நாளைக்கு விடணும். இல்லைன்னா என்ன ஆகுங்க? எல்லாம் மரம் செத்துரும், சாகாது, வாடிடும். இந்த மாவட்டத்தில் முருங்கை வந்து இந்த அளவு அறுவடை பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது கடலோர பகுதி கிடையாது. கடலோர பகுதியில் புயல் காற்று அடிக்கும், அதில் இந்த மரம் தாங்காது. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. அந்த ஆபத்து இல்லாதால் இவங்க தைரியமாக இதில் முதலீடு போட்டு இவங்க லாபம் பார்ப்பாங்க. நல்ல டிமாண்டாக இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து விலை. இல்லாமல் இருந்தால் 1 கிலோ 10 ரூபாய் வர்றதே பெரிய விஷயம் அப்படின்றாங்க. மக்களுக்கு ஒரு சார் அருமையான கருத்தோடு சொல்ல போறேன்னா, கற்றது கையளவு கல்லாது உலகளவு என்பார்கள். கற்பதில் நீங்கள் குழந்தையாக இருங்கள், முயற்சியில் நீங்கள் இளைஞனாக இருங்கள், அடக்கத்தில் நீங்க பெரியவர்களாக இருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பெறலாம். வேலையை பெறலாம். நீங்கள் இதில் எந்த இடத்துல இருக்கீங்க? நான் முயற்சிக்கிட்டே தானே இருப்பேன். ஒரு பொண்ணுக்காக முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம்னா சோர்ந்து போகக்கூடாது. படம் ஓடலையா? என்ன நம்ம வந்து ஸ்கிரீனு கீச்சிட வேண்டியதான். கரூர் காரப்பொரிக்கு தேவையான பொருள் கரூர் வைசியா. அதுவே காரப்பொரி தான் சாப்பிடுது. கரூர் வைசியா? ஆமாண்ணா. வயசான்றது என்னடா? பேங்க்டா அது. பேங்க் என்ன பேர் இருக்குன்னா கரூர் வைசியான்னு ஒரு பொண்ணு கேட்டா சாவடி. கலந்து வச்ச பொரி. பூந்தி மிச்சரமா இதுலயே பூந்தி வச்சிருக்காங்க. அவங்க ஸ்டைலில் சொன்னால் இந்த உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் பூந்தி. ஓஹோ, கார பூந்தி. கொத்தமல்லி தலை, புதினா தலை, தேங்காய் பிள்ளை. இல்லையா? தேங்காய் வந்து கொயரை வெட்டி வச்சுனாதான் வெள்ளன்ட்டானா பிள்ளை. ஒரு துண்டு தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, நிலக்கடலை, விளாண்ட பயிர், புளி, பீட்ரூட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரட், பெரிய வெங்காயம், எள்ளடை, மிச்சருங்க. எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களாம் நல்லா தெரியும். காரப்பொரிக்கு தேவையான பொருள் இவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு 10 புதினா இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நம்ம சட்னி மாதிரி கட்டி அரைச்சி எடுத்துருவோம். சட்னி தட்டு அரையாது, என்ன பண்ணுறது? நம்ம கரூர் ஃபேமஸ் மசாலா பூரிக்கு 2 காய்கறிகள், அதாவது வெங்காயத்தோடு சேர்த்து 3 காய்கறி. அதுக்கு வந்து பீட்ரூட் தோல் சீவிக்கிறோங்க. தோல் சீவி இதை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கணும். நம்ம தோல் சீவிங்க. இப்போ கேரட்டு, பீட்ரூட் இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா தோல் எடுத்து சின்ன பீஸாக நல்லா துருவி சேர்த்துக்கணும். அதுதான் செய்ய போகிறோம். நம்ம துருவல் எடுத்து இதோடைய வண்ணம் தான் இந்த பொரிக்கே அழகு. கரூர் காரப்பொரி செய்கிறாங்க, இந்த செய்முறையில் தான் செய்வாங்களான்னு இப்போ கரூர் அண்ணனே கேட்டிருப்பா. இல்லை எல்லாமே தனித்தனியாக இருக்கும். பீட்ரூட் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். பொரி கொஞ்சம் போடுவாங்க. பீட்ரூட்டு, கடலை, முறுக்கு, கடலைப்பருப்பு, பூந்தி, காரப்பூந்தி, சட்னி எல்லாம் போட்டு கலக்கி முட்டை போட்டு தருவாங்க. முட்டை போட்டால் முட்டை கரம், சாதா போட்டால் சாதா கரம்.
அப்பளம் செட்டு இருக்குது, லடை செட்டு இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. சம்சாக்காரம், போண்டாக்காரம், நிறையா வெரைட்டி இருக்குது. மெயின் பொருள் என்னது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்க வந்து அதான் காரணம். அப்படி கிடையாதுங்க. நம்ம எந்த காரைக்குடியில் வந்து நம்ம எந்த ஒரு போனாலும் அந்த இடத்துக்கே வந்துட்டு அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அது என்ன சுவை இருக்கோ அதுதான் அப்படியே நாங்கள் செஞ்சு காட்டுறோம். ஏன்னா எங்ககிட்டயே சகுனி கூடயே வச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. எங்கேருந்து எங்கே பாஞ்சு கேட்டோம் பாருங்க கேள்வி. சகுனி இருந்தால் தானே வெற்றிக்கு முதல் படியை. அப்படியா? உண்மை. நல்லதுதான், எந்த பரவாயில்ல இல்லை. அப்படியே சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கிறேங்க. பீட்ரூட் எப்படி சீவிக்கணுமோ அதே மாதிரி கேரட்டையும் நல்லா துருவி சீவி சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நம்மளுக்கு பொரி, பீட்ரூட்டு, கேரட் திருவி வச்சாச்சுங்க. மற்ற பொருட்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் கரூர் காரம் தயாராக இருக்குங்க. போட்டுடலாமா? அருமையான சுவை மிச்சருங்க. அதான் ஸ்பெஷல் மிக்சர். ஸ்பெஷல் மிக்சர். வறுத்த வேர்க்கடலை போடும்போதே சும்மா சாப்பிடணும்னு தோணுதா? என்னைக்கு தாங்க உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாமல் இருந்திருக்கு? நம்ம செய்யறத பார்க்க எதுக்குன்னே நம்ம கட்டது கையில் உள்ள சாப்பிட்றதுக்கு வேண்டிய மாசத்துல 10 நாள் லீவு போட்டு வராருங்க. ஆமா அதுதான் வேலை. நம்ம செய்யற பொருளே பார்த்தோன்னா வந்து அப்படி இருக்கும், ரதம் மாதிரி இருக்கணும். அப்படி சும்மா ஒவ்வொன்று இறக்குற பொருள்லாம் பார்த்தோன்னா அப்படி இருக்குது பாருங்க. பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை பெரிய பெரிய வெங்காயத்தில் நல்லா நைஸாக வெட்டி வச்சுது அப்படி சொல்லணும். இதுக்கு பேர் என்னது? இது பேர் தட்டு வடை. எள்ளு வடைன்னு சொல்லுவாங்க, தட்டு வடைன்னுவாங்க, ஓட்டை வடைன்னுவாங்க, எல்லாம் பல பேர். ஓட்டை இல்லைன்னா இது ஓட்ட வடையா? ஓட்டை வடைன்னு சொல்லுவாங்களா, மிளகு வடைன்னுவாங்க, எவ்வளோ பேர்லாம் இருக்கு. சென்னையில் வந்து ஓட்டடை கொடுங்க அப்படின்னு. ஓட்டை நம்மளோட பச்சை சட்னிங்க, சுவைக்கு ஏற்ப சேர்த்துங்க. தட்டு ரெடியா? தட்டு ஆட்கள் ரெடியா? ஏன்னா இதெல்லாம் உடனே சாப்பிட்றணும். உடனே சாப்பிட்றாம பாவி தட்டை தான் வச்சுக்கிறேன். தட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்படியே போயிடுறேன். முருங்கை மற்ற தோப்புக்காக உள்ளே போயிடுறேன். உள்ள பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அதுதாங்க பக்காவாக தயாருங்க. கரூர் காரம். கரூர் காரம் வந்து பல பழக்குது. ஒரு அருமையான கரூர் ஈவினிங் சிற்றுண்டி. அதேதான் அதேதான். கரூர் சைடில் வந்து இந்த காரப்பொரி செய்யும் போது லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க. அது அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேரம்லாம் வைக்க முடியாதுங்க. இதுவே ரொம்ப நேரம் வைக்க முடியாது, உடனே இது சாப்பிட்டு ஆகணும். சாப்பிடலாம் சாப்பிடுவேன். நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ருக்கீங்களா? நிறைய சாப்பிட்ருக்கேன்னா இந்த அளவுக்கு இனிப்பு இருக்காது. காரம் போட்டீங்க, அந்த காரம் வந்து அந்தளவுக்கு தெரியல, பெருசாக தெரியல. இந்த தட்டை வடை வந்து ஊறிடுச்சுண்ணா. நீங்கள் போட்ட அந்த தட்டு வடை மாஸ்டர் ஊறிடுச்சு, நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குது. கேரட்டோட இனிப்பு, பீட்ரூட்டோட இனிப்பு, புளியோட புளிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான கலவை தாங்க. சேலம் போய் தட்டோட சாப்பிட்ருக்கேன், அதுக்கும் கிட்டத்தட்ட இந்த பொருட்கள் தான் வைப்பாங்க. ஆனால் அதை விட இதோட சுவை அதிகமாகவே இருக்குது. எனக்கு மசாலா பொருள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே ஸ்பெஷலாக சொன்னால் ஆந்திரா சைடு போனால் விருப்பமாக சாப்பிடுவேன். ஸோ இங்கே இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் எங்கேயுமே சேர்க்காத பீட்ரூட் ஒரு வித்தியாசமானது ஒன்று. இன்னொன்று அந்த எல்லடையோடு சேர்த்து. இன்னும் உங்களுக்கு காரம் வேணும், என்கிட்ட சட்னி எக்ஸ்ட்ராவே தான் இருந்தது. மற்றவங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றதுனா நிறுத்திட்டோம். உங்களுக்கு காரம் வேணும்னா தாராளமாக அந்த சட்னியில் இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்து சேர்க்கலாம். எலுமிச்சம்பழத்துக்கு பதில் புளி, அந்த சட்னியில் இருக்கிற புளியே தாராளமானது. கரெக்டான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. உடனே வாங்கி உடனே சாப்பிடணும். சும்மா நம்ம ஆர்டிஎஸ் மாற்றம், நம்ம ஜாங் மாற்றம் சும்மா செஞ்சாங்க. அந்த ஒவ்வொரு ஐட்டம், அந்த விட்டமின் ஐட்டம் தான் உடம்புல நல்லா அந்த நம்ம ரத்தம் விடுற பொருள்லாம் மொத்தம் போட்டாங்க. அது தவிர்த்து வந்து இந்த கிரன்ச்சான ஐட்டம்லாம் போட்டாங்க பாரு. இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தட்டை வடை, இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதோட சாப்பிடும்போது வந்து வேறு லெவலில் இருக்குது. செம மாதம் பக்கா மாஸ், வேறு லெவல், அல்டிமேட்னா. சரி, எல்லாம் சொல்லிட்டாங்க. கரூர்காரங்க இதை அடிக்கடி சாப்பிட்ருப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள். கரூர் டேஸ்ட்டு இருக்குது, நல்லா இருக்குது. அந்தளவுக்கு இருக்குங்களா? நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? சூப்பர், தேங்க்யூ. கரூர் காரம் நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக சமைச்சா அதை நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டியிருக்கோம். இதே போல் நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு சாயங்கால டைமில் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பீட்ரூட், கேரட் கண்டிப்பாக நிறையா குழந்தைங்க வந்து அதை தட்டு கொதிக்க வச்சிடுறாங்க. இல்லையா தம்பி ஒரு டவுட் ஒன்று கேட்டார், எல்லாம் போட்டு உப்பு போட்டியான்னு. நம்ம அந்த தட்டு எல்லடையிலையும் உப்பு இருக்கும், மிக்சர்லேயும் உப்பு இருக்கும், பொரியிலையும் ஒரு சில பொரியில் உப்பு பொரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உப்பு வேணும்னா தாராளமாக இங்கே சேர்க்கலாம். இதுவே தாராளம் போதுமானது. காரணம் என்னென்னா இப்போல்லாம் குழந்தைங்க பீட்ரூட் கண்டாலே ஒதுக்கி வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்து ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். இதே போல் புது புது சமையல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டது கையில் குடும்பம்.